இன்னைக்கு காலையிலேருந்து ஃபீவர் வர மாதிரியே இருந்துச்சு. அதனால ஒரு 11 மணி போல டேப்லெட் போட்டுட்டு தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஹஸ்பண்ட் இன்னைக்கு நான் கேட்காமலே மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா ஒரு 2, 3 வாரமா நான் மீன் கேட்டுட்டே இருக்கேன். அவங்க வாங்கிட்டு வந்து குடுக்கவே இல்ல. இந்த வாரம் நான் கேட்காமலே வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. மத்தி மீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அத கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண வச்சுட்டு, சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, சிக்கன் வச்சு தான் இன்னைக்கு டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தம்பிகிட்ட கேட்டதுக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டான். அதனால சிக்கன் பிரியாணி அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு, அப்படியே சிக்கன வச்சு கொத்தமல்லி சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பரா வந்திருந்துச்சு. ரெசிபி வேணும்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். இன்னைக்கு உடம்பு முடியாதோடயே சமையல் வேலைய பார்த்துட்டு இருந்தேனா, அப்பதான் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லனா கூட நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு குடுத்துட்டு தானே இருந்தாங்க. இப்ப நம்ம அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு எப்படி உடம்பு முடியாம போனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்து தானே ஆகணும். அப்படின்னு இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு தான் சமைச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல. சமையல் வேலைய பார்த்துட்டு அடுத்தடுத்து வேலை இருந்துட்டே தான் இருந்துச்சு. எப்படியோ கடகடன்னு சமையல் வேலைய முடிச்சுட்டு, தம்பிங்களுக்கும் சாப்பாடு குடுத்துட்டு, ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு குடுத்துட்டு, நானும் அப்படியே சாப்பிட்டேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.